ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி விலாக்ஸ் 24. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன், குக்கர் வச்சாச்சு. இப்போது அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்க போகிறேன். சூடாயிடுச்சு. இப்போ அது கூட கொஞ்சம் 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்க்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதுல ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பட்டை சேர்த்துக்குவோம். ஒரு 5-6 கிராம் சேர்த்துக்குவோம். இந்த மராட்டி முக் சேர்த்துக்குவோம். இது பாருங்க, கொஞ்சமா ஜாதி பத்திரி, அப்புறம் பிரிஞ்சி இலை, புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட கொஞ்சம் முந்திரி இது கூட சேர்த்துக்குவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க. ஸோ இதை நல்லா சேர்த்து வதக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை இது கூடயும் சேர்த்துக்கலாம். அப்பதான் தக்காளி வந்து நல்லா குக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, எல்லாம் குக் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிரியாணி ரைஸ் 22 கேரட், அதை வந்து இது கூட சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், அது பாருங்க, ரைஸ் சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த ரைஸை வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தேங்காய் பால் பாருங்க, ஒரு தேங்காய் எடுத்து நல்லா பூவா திருவி அதை வந்து பால் எடுத்து வச்சிருக்கேன். மொத்தம் வந்து இதுல வந்து 5 டம்ளர் இருக்குது. 4 டம்ளர் ரைஸ் எடுத்தனா, அப்போ வாஷ் பண்ணி போடும்போது அதுல தக்காளி, அந்த வெங்காயம், அதுல உள்ள தண்ணி எல்லாம் சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு இருக்கும். அதனால இதுல 5 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். இப்போ மொத்தம் கணக்கு பார்த்தீங்கன்னா 6 டம்ளர். ஒரு டம்ளருக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இப்போ அது கூட இதை சேர்த்துக்குவோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இல்லை தண்ணியெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இதை நல்லா இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட கொஞ்சம் பட்டர், ஒரே ஒரு ஸ்பூனு பட்டர் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நல்லா ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கிடலாம். விசில் வந்துருச்சு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணிடுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா குக்காய் வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஆற விட்டு அதை வந்து கிளறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி உதிரியா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்போ இதுக்கு வந்து தயிர் பச்சடி செய்கிறோம், அதுதான் சைட் டிஷ்ஷு. அப்புறம் அதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நான் மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறேன். அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.